அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஷான் ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான் ஹாஃபிதுத்தீன் வல் குர்ஆன் மாஷா அல்லாஹ் கான மா லம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فبشر عباد الذين يستمعون القول ويتبعون أحسنا. وقال النبي صلى الله عليه وسلم عليكم بمجالسة العلماء واستمتاع كلام الحكماء فإن الله يحيي القلب الميت بنور الحكمة كما يحيي الأرض الميتة بماء المطر أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மென்மைக்கும் உரிய நம்முடைய பள்ளியினுடைய சங்கைக்குரிய இமாம் ஹஜ்ரத் அவர்களே, மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, துவக்க உரை ஒரு ஆயத்தை மாத்திரம் ஓதி சொல்லி துவக்கி வைத்த நம்முடைய சங்கைக்குரிய மஜ்லிஸ் உலமா சபையினுடைய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, இல்யாஸ் ஹஜ்ரத் அவர்களே, வருகைந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மேன்மைக்குரிய ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினாலே நல்ல உபதேசம் பொதுவாக சொல்கிறதெல்லாம் உபதேசம் சொன்னாலும் கூட நல்ல உபதேசங்கிற தலைப்பிலேயே ஒரு உபதேசத்தை கேட்குறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். புதுமண பள்ளியில் பேசுகிறதுங்கிறது எனக்கு ஒன்றும் புதுசான ஒரு காரியம் இல்லை. நீண்ட காலம் நான் இங்கே ஜும்மா பயான் செய்திருக்கிறேன். கடைப்பள்ளி இமாமா இருக்கும் பொழுது கடைப்பள்ளியில் அப்போ ஜும்மா இல்லாத காலத்தில் நான் இங்கே ஜும்மா பயான் செய்திருக்கிறேன். அது மாதிரி ஒரு 10-11 வருஷத்துக்கு மேலே இங்கே தஃப்சீர் நான் செய்திருக்கிறேன். அதனாலே புதுமண பள்ளியில் புதுசாக ஒரு பயானுக்கு வந்திருக்கிறதுங்கிறது இல்லை, ஒரு பழகிய ஒரு நிலையில் உள்ள ஒரு பயான் தான் அப்படிங்கிறதையும் உங்களிடத்தில் பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டு, பொதுவாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்தேன். ஃபபஷிர், சோபனம் சொல்லுங்கள் நாயகமே. அந்த ஆயத்தை சொல்கிறதுனுடைய நோக்கமே அந்த சோபனத்துக்கு நாம் உரித்தானவர்களாக ஆகணுங்கிறது தான். ஃபபஷிர், நாயகமே சோபனம் சொல்லுங்கள். இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கவுல், நல்ல சொற்களை கேட்கிறார்கள். வயத்தபிஊன அஹ்ஸனா, அது நல்லதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி நியத்து இருக்குதுன்னா நல்ல விஷயத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சோபனத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோபனத்தை பெற்றுக்கலாமா? அந்த நியத்து இருந்தால் பெற்றுக்கிறலாம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் இந்த நசீவை தந்திரல வேண்டும். அருமையானவர்களே, நல்லுபதேசங்களை கேட்பது, அதிலுள்ள விஷயங்களை நல்ல காரியங்களை வாழ்க்கையில் பின்பற்றுவது என்பது மகத்தான ஒரு காரியம். அதற்கு விரிவுரை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலைக்கும் பி முஜாலசத்தில் உலமா, உலமாக்களுடைய மஜ்லிஸுகளை நீங்கள் உங்களுக்கு அவசியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வஸ்திம்தாஇ கலாமில் ஹுக்கமா, நுட்பமான நுண்ணறிவுள்ளவர்களுடைய பேச்சுக்களை காது தாழ்த்தி கவனமாக கேளுங்கள். ஃபைன்னல்லாஹ யுஹ்யில் கல்பல் மையித, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையித்தான கல்புன்னு சொல்கிறாங்க. வறண்டு போன இதயம், மார்க்க ரீதியான நல்வுணர்வு இல்லாத ஒரு இதயத்திற்கும் கூட அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுக்கிறான், மார்க்கத்தினுடைய ஹயாத்தை தருகிறான். பினூரில் ஹிக்மா, அந்த நல்ல விஷயங்களை அந்த நூறானியத்தை கேட்பதை கொண்டு. எப்படி கமா யுஹ்யில் அர்தல் மைத்தத பிமாஇல் மதர், வறண்டு போன ஒரு பூமிக்கு மழை வந்து செழிப்பை உண்டாக்குகிறது. ஒரு மழை தான் அடிச்சிடும், உடனே அங்கே புற்பூண்டுகள் முளைச்சிடும். அது மாதிரி நம்முடைய கல்பில் ஈமானிய இஸ்லாமிய ஹிக்மத்தினுடைய அந்த நூறானியத்து கல்விலே வருவதற்கு கவனமாக கேட்கணுங்கிறதே அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அருமையானவர்களே, அதனாலே அதாவது கடலில் வந்து சிப்பி தன்னுடைய வாயை திறந்து நின்று கொண்டிருக்கும். மழையினுடைய ஒரு சொட்டு தன்னுள் விழுந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டு, எந்த சிப்பியினுடைய அந்த உள்ளில் ஒரு தூய்மையான மழை துளி ஒன்று பட்டு விடுகிறதோ நன்முத்து அதிலிருந்து விளைந்து விடும். அந்த சிப்பிக்குள்ள நல்ல முத்துக்கள் விளைந்து விடும். அது மாதிரி நல்ல விஷயங்களை கவனமாக கேட்பது என்பது இருக்கிறதே, நம்மிடத்திலே ஈமானிய பிரகாசத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் தரக்கூடிய மகத்தான ஒன்று என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே,
உபதேசங்கள்ங்கிறது குர்ஆனில் எவ்வளோ உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸில் எவ்வளோ உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய அடிக்கடி நாம் கேட்டிருக்கிற விஷயந்தான், புதுசாக நூதனமாக ஒன்றும் இல்லாத ஒன்றும் சொல்ல வரலையே. ஷம்சுல்லுதாசரத்து நீடூரில் பயான் செய்தாங்களாம், வருஷந்தோறும் ரபீல் லெவலில் பேசுவாங்களாம். அதற்கு சொன்னதையே சொல்கிறாளேன்னு சொல்லுவாங்களாம். என்ன செய்ய முடியும்? ஒரு வருஷம் மக்காவில் பிறந்தாங்கன்னா அடுத்த வருஷம் மதீனாவில் பிறந்தாங்கன்னா சொல்ல முடியும், சொல்லத்தான் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி திரும்ப 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 கேட்கின்ற நேரத்தில் கல்விலே ஆழ பதியும். ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, யமன் நாட்டிற்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி அந்த காரியங்களை நிர்வகிக்க வேண்டும், பொறுப்புகளை நிர்வகிக்க வேண்டும், உங்களில் யார் தயாருன்னு கேட்டாங்க. சித்திகுல் அக்பர் தான் முதல்ல எழுந்திருச்சாங்க. நாயகமே நீங்கள் சம்மதிச்சா நான் போகிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒன்றுமே பதில் சொல்லலை. பதில் அந்த நேரத்தில் சொல்கிறதுங்கிறது இருக்குது, அது அந்த நேரத்துக்கு பொருத்தம் இல்லை. அதற்கு உமர் தான் எழுந்திருத்தார்கள். நாயகமே நீங்கள் சம்மதித்தா நான் போகிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை. சரின்னு சொன்னால் அனுப்பி வைக்கணும், வேண்டான்னு சொன்னால் காரணம் சொல்லணும். அதனால ஸல்லல்லாஹு அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு எழுந்திருத்தார்கள். நாயகமே நீங்கள் சம்மதிச்சா போகிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் தாயார்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க, வீட்டில் சொல்லிட்டு வாங்கன்னாங்க. உங்கள் வீட்டில் போய் சொன்ன உடனே தாயார் சொன்னாங்க, என் அருமை மகனை, நீ யமனுக்கு போகிறத நான் விரும்பலம்மான்னு சொன்னாங்க. நீ யமனுக்கு போகிறத நான் விரும்பல. ஸல்லல்லாஹு தர்பாரில் அமர்ந்து அவருடைய திருமுகத்தை கண்டு அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய ஈமானுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்குமே. யமனுக்கு நீ செல்கிற காரணத்தினால் அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகிறதே, அதனால் நான் போகிறது அந்த அளவுக்கு விரும்பலேன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த தாய், ஈமான் உள்ள அந்த தாயை, இறையச்சம் உள்ள தாயை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த உயர்ந்த பெண்மணி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அவங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தாய் அழைத்து வரப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, காரணத்தை சொன்னாங்க. நாயகமே இதுதான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இல்லை, அல்லாஹு தஆலா உங்களுடைய மகனாரை கொண்டு அல்லாஹ் அந்த பகுதியில் ஹிதாயத்தை ஏற்படுத்த வேண்டியது இருக்கிறது, அதனால் நீங்கள் அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. சரி நாயகமே, நீங்கள் சொல்லிட்டா சரின்னு முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அனுப்பி வைக்கிறாங்க. வரலாற்றிலே ஸல்லல்லாஹு யாரை இப்படி வழி அனுப்பி வச்சதாக ஹதீஸ்களில் இல்லை. ஓ முஆதுன் ராக்கிபுன் ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலதி. முஆத் ரலியல்லாஹு வாகனத்தில் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு கீழே நடந்து வர்றாங்க. அந்த வாகனத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஹபீப் நடந்து வருகிறார்கள். அவங்களுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை செய்து கொண்டே வருகிறார். அவர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். யா முஆத் அஹ்சின் குலுக்கக லின்னாஸ். முஆத் அவர்களே, மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பல செய்திகளை சொன்னார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், யா முஆத் அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி வகப்ரி. அதற்கு முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாக தான் இருக்குன்னு சொன்னார். இனிமேல் நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னுடைய மஸ்ஜிதிற்கும் என்னுடைய மஸ்ஜித் நபவிக்கும் என்னுடைய கபருக்கு அருகிலும் தான் நடந்து வர வேண்டிய ஒரு நிலை இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கும் கூட வஃபாத்து நபியை சொன்னால் நம்மளால தாங்க முடியல. ஸல்லல்லாஹு வஃபாத்தை பற்றி பேசினாலே சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு தாங்க முடியுமா? இனிமேல் தன்னுடைய ஹபீபை நேரடியாக பார்க்க இயலாது என்ற ஒரு நிலையிலே ஃபபகா முஆதுன் ஜஸா. அதற்கு முஆத் குலுங்கி குலுங்கி அழுதார். ஸல்லல்லாஹு அவங்க முகத்தை பார்க்க முடியல. ஃபஅக்பல பி வஜ்ஹி நஹ்வல் மதீனான்னு வருது, முகத்தை நேரடியாக பார்க்க முடியல, அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வர்றதுனால. அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு உபதேசம் சொன்னார், உலகத்தார் கல்விலே பதிக்க வேண்டிய உபதேசம். இனிமேல் அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் தன்னுடைய திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கான வாய்ப்பில்லாத ஒரு நிலை. அதனால் அப்படிப்பட்ட உபதேசம், இறுதியான நிறைவான உபதேசம் செய்தார்கள். யா முஆத் இன்னா உலன்னாஸி பி அல் முத்தகூன் மன் கானு வஹைது கான். என்னுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள், என் அருகாமை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அல் முத்தகூன், அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்கள். என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய சொற்களை கேட்கிறான், என்னுடைய செயல்களை அறிகிறான், அவனுடைய கண்காணிப்பில் நான் இருக்கிறேன், அவனை விட்டும் எந்த நிலையிலும் நான் மறைந்தவன் அல்ல என்ற அந்த பேருணர்வு கொண்ட இறையச்சத்தோடு உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ
அவர்கள்தான் எனக்கு நேசமானவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விடைபெறக்கூடிய அந்த கட்டத்தில் செய்த உபதேசம்னா அது எவ்வளோ முக்கியமான உபதேசங்கிறது நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வசியத்தை, அந்த ஒரு உபதேசத்தை நானும் நீங்களும் நமக்கு நாம் கல்விலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு சொல்லும் அல்லாஹுடைய பார்வையை விட்டும் கண்காணிப்பை விட்டும் நீங்கியதல்ல. என்னுடைய எந்த செயலும் ரப்பினுடைய கண்காணிப்பை விட்டு நீங்கியதல்ல. என்னுடைய கல்வின் உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா அறிகிறான் என்று அந்த ஒரு நிலை இருக்குமானால் நன்மைகளை தவறவிட மாட்டோம், பாவங்களை செய்ய மாட்டோம். பாவத்தை ரகசியமாக தான் செய்வோம், நல்லது 4 பேருக்கு முன்னால் செய்வோம். பாவம் செய்கிற ஆள் ரகசியமாக தான் செய்வாங்க, நல்லது 4 பேருக்கு முன்னால் செய்வோம். ஆனால் என் ரப்பு என்னை கண்காணிக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா என்ற அந்த பேர் உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது பாவங்களை வாழ்க்கையில் விட்டளிப்போம், நன்மையான காரியங்களை செய்வோம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன அந்த அருமையான வாசகம், இன்னா உலன் நாஸி பி, எனக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் அல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்கள். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த பேர் உணர்வோடு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தான் எனக்கு நேசமானவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அருமையான விஷயத்தை நம்முடைய கல்விலே ஆழ பதித்து கொண்டோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நிச்சயமாக நம்முடைய துன்யாவும் சிறக்கும், ஆகிரத்தும் சிறக்கும். ஏன்னா அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உபதேசம். இங்கே சொல்லப்படுறதெல்லாம் அல்லாஹுடைய சொற்கள். உலகத்தில் அதை விட உலகத்தில் கலாமுல்லா விட சிறப்பான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? வார்த்தைகளிலே ஆக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகள். அது மாதிரி அதுக்கு பின்னால் வார்த்தைகளிலே ஆக சிறந்த வார்த்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் வார்த்தைகள். அது மாதிரி இந்த தீனின் வழி நடந்த நன்மக்கள், நாதாக்கள், அவர்களுடைய வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினுடைய நூறானியத், அதனுடைய பிரகாசம் கவனத்தோடு நாம் கேட்டால், அதிலே நல்லதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான பலாபலன்கள் அருமையானவர்களே சாதாரணமானதல்ல, உன்னதமானது. அதனாலே முதலாவதாக நம்முடைய கல்வில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எந்த நேரம் அவனுடைய கண்காணிப்பை விட்டு நான் நீங்கியவன் அல்ல என்று எண்ணும் பொழுது உள்ளத்தால் கூட பாவங்களை செய்வதை விட்டு நாம் நீங்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அந்த நசீபை தந்தருள் புரிவானா. அருமையானவர்களே, உபதேசம் எல்லாருக்கும் செய்யக்கூடாது. உபதேசம் கேட்கறதுக்கு உண்டான எண்ணம், அதை கேட்க தகுதி உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் உபதேசமே பண்ணணும். சீவக சிந்தாமணியில் ஒரு அடி வரும், வானரும் மழைதனில் நனைய தூக்கனும் தான் ஒரு நெறி சொல தாண்டி பெய்த்திடும். இந்த குரங்கு இருக்குது, அதுக்கு ஒரு கூடு கட்டாது இருக்கிறதுக்கு. அது மழை காலத்தில் நனைஞ்சிக்கிட்டு இங்கேருந்து அங்கே பாயும், அங்கேருந்து இங்கே பாயும். தூக்கணாங்குருவி இருக்குது, நல்ல கூடு கட்டும். தூக்கணாங்குருவி அது இருக்கிறதுக்கு ஒரு கூடு, தூக்கணாங்குருவி கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்கும். அது உள்ளுக்குள்ள ஒரு பெட்ரூம் தனியாக வேற வச்சிருக்கும் அந்த கூட்டுக்குள்ள. அதனால இந்த தூக்கணாங்குருவி அதை பார்த்து சொல்லுமா, எப்போ பார்த்தாலும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அலையிறிய, ஒரு நல்ல கூடு கட்டிருந்தா என்ன. வானரும் மழைதனில் நனைய தூக்கனும் தான் ஒரு நெறி சொல்ல. தூக்கணாங்குருவி அதுக்கு ஒரு நசீர் செய்யுமா, ஒரு பயான் செய்யுமா, இப்படி போட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறிய மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு கூடு கட்டினா என்ன, அப்படி ஒரு கூடு கட்டினா என்ன, இந்த நேரத்தில் இதனுடைய தாக்கத்திலிருந்து உன்னை தப்பித்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும். தாண்டி பீத்திடும். அப்படி சொன்ன உடனே இந்த குரங்கு அப்படியே பாஞ்சி தூக்கணாங்குருவினுடைய கூட்டை பிச்சு எரிஞ்சிருமா, தாண்டி பீத்திடும். அதனால உபதேசம் எல்லாருக்கும் செய்ய முடியாது, உபதேசம் எல்லாருக்கும் செய்ய முடியாது. ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனர்க்கு உரைத்திடல் இடர் அது ஆகுமேன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தத்துவமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல இருந்தாலும் சரி, கேட்கறதுக்குண்டான எண்ணத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் அந்த விஷயத்தையே சொல்ல முடியும். எல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன பார்க்கணும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் 1 மணி நேரம் என்ன தான் பார்த்துக்கறணும். உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மஸ்தத்து இல்லைங்கிறீங்களா? கயிறு அல்லாஹ் சொல்லி பாருங்கள். அதனாலே நாமெல்லாம் நல்ல உபதேசங்களை கல்விலே பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உள்ள ஒரு நிலை இருக்குமானால் இதனுடைய பலாபலன்களை காலமெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்.
இதனுடைய பலாபலன்களை காலமெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ ஒரு உபதேசம் பெரும் பெரும் மனிதர்களை மாற்றி இருக்கிறது, பெரும் மனிதர்களை மாற்றி இருக்கிறது. அருமையானவர்களே, அதனாலே உபதேசம்ங்கிறது நல்ல இடங்கள்ல சொல்லப்படும், தகுதியானவர்களாக இருக்கணும். அதுவும் முக்கியம். எல்லாத்திட்டையுமே உபதேசம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லா பயானையும் கேட்கக்கூடாது. எல்லாரும் நாங்கள் அல்லாஹ் தானே சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குருநாதர், அவருடைய சீடர் ஒரு ஆள் இருந்தாராம். அந்த சீடர் கனவு கண்டாராம். அந்த சீடர் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல குருநாதருடைய கையிலே தேன் இருக்குது. குருநாதருடைய கையில தேன் இருக்குது, இவர் கையில நஜீஸ் இருக்குது. சீடருடைய கையில நஜீஸ் இருக்குது, குருநாதருடைய கையில தேன் இருக்குது. அப்ப அதுவே அவருக்கு சொன்னாராம், நான் ஒரு கனவு கண்டேன், சீக்கிரம் கொடுத்துட்டு போங்க அந்த பக்கத்தில். அவருக்கு ஒரு வடை எடுத்து வை, இது அது ஒரு வடை எடுத்து அதில் வைங்க. அப்போ இந்த குருநாதர்கிட்ட போய் சொன்னாராம், நான் ஒரு கனவு கண்டேன்னு சொன்னாராம். அப்படியா, என்ன கனவுன்னாராம்? இல்லை, உங்கள் கையில் தேன் இருக்குது, என் கையில் நஜீஸ் இருந்துச்சு. சரிதானே, நான் உனக்கு தத்துவங்களை சொல்கிறேன், நான் உனக்கு உயர்ந்த உபதேசங்களை சொல்கிறேன், அதனால என்கிட்ட தேன் இருக்குது, நீ அது ஒழுங்காக கேட்டுக்கிற மாட்டேங்கிற, அதனால உன் கையில் நஜீஸ் இருக்குதுன்னாராம். அந்த சீடன் சொன்னானா, கனவு முடியலை அப்படின்னு சொன்னான். கனவு இன்னும் முடியலைன்னு சொன்னானா. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டாராம். நான் அந்த தேனை நக்கிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என் கையை நக்கிட்டு இருக்கீங்கன்னு நானா. நான் உங்கள் கையில் உள்ள தேனை நக்கிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என் கையில் உள்ளதை நக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால உபதேசம் என்பது சொல்வது மாத்திரமல்ல, சொல்பவர்களும் முதலாவது தான் அதன்படி இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கணும். உலகத்திலேயே உபதேசம் செய்தவர்களிலேயே ஹதீபுல் அம்பியா, நபிமார்களிலேயே மிக சிறந்த பேச்சாளர். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை தான் சொல்வான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த பேச்சாளர். அவங்க இவ்வளவு சிறந்த பேச்சாளராக, ஒரு உபதேசியாக, நற்காரியத்தை மக்களுக்கு சொல்வதில் முன்னணியானவராக இருந்ததுக்கான காரணத்தை குர்ஆன் 3 காரணம் சொல்லுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் 3 காரணம் சொல்லுது. முதலாவது என்னன்னா, மா உரீது அன் உகாலிபக்கும் அன்ஹு, எதை நான் உங்களுக்கு செய்கிறேனோ அதுக்கு மாத்தமா நான் செய்ய மாட்டேன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு உன்னதமான உபதேசங்கள்ல இந்த 3 அம்சம் இருந்துச்சான். நான் மாத்தமா ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னா அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால்தான், அப்படி இருப்பவரால் தான் சொல்கின்ற அந்த காரியத்தினுடைய சொற்கள் பலன் உண்டாக்கும். இரண்டாவது, உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத், இதை சொல்வதன் வழியாக நான் ஒரு இணக்கத்தை, ஒரு சீர்திருத்தத்தை நாடுகிறேன். எனக்கு அற்பமான துன்யா நோக்கம் இல்லை, யாரும் என்ன புகழணுங்கிறது நோக்கம் இல்லை, யாரும் என்ன கொண்டாடணுங்கிறது நோக்கம் இல்லை. அவர் அப்படி பேசினார், எதுக்கு ஆகும்? அதனால யாருடைய புகழ்ச்சிக்கோ அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்கோ இல்லாமல் இந்த சமூகத்திற்கு, கேட்பவருக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். சொல்றதுக்கு மாத்தமா நாம செய்யக்கூடாது. அது மாதிரி நன்மையை நாடி செய்ய வேண்டும். நல்ல நோக்கத்தோடு அந்த நசீகத் இருந்திருக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு இருந்திருக்க வேண்டும். மூணாவது, ஒமா தௌஃபீகி இல்லா பில்லா, என்ன காரியத்தை செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம துன்யால எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எந்த காரியம். இந்த மூன்றையும் பேசுபவர்கள், சொல்பவர்கள். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் உபதேசம் செய்யறேன் நீங்க கேட்கறீங்கிறது இல்லை. துன்யால எல்லாரும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யணும். மாற்றமாக இருந்தால் நாம் அவர்களுக்கு உபதேசத்தை சொல்லி காட்ட வேண்டும். யாரா இருந்தாலும் பக்குவமா சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னால புதுக்கோட்டையில் ஒரு மீலாது நபி விழா நடந்துச்சு. அதில் அரசியல்வாதிகள் பல பேர், சகோதரர் திருமாவளவன் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் முன்னால் உள்ள கூட்டத்தில் பேசின ஒரு விஷயத்தையும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி மாதிரி நீங்கள் இந்த கூட்டத்தில் இப்படி பேசுனீங்க, அது தவறானது, அது மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு அது
ரொம்ப சந்தோஷமா கேட்டு நன்றியும் சொன்னார் உபதேசத்தை. அந்த அதனால எதுக்குன்னா, நான் பேசுறேன் நீங்க கேட்கறீங்க மட்டுமில்லை, நீங்களும் ஒவ்வொருவரும் உபதேசம். வாழ்க்கையில வெற்றிக்குரிய வழிகள் 4 தான் குர்ஆன் சொல்லும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி, வாயில சம்சா இருக்கு, வதவாஸவ் பிஸ் ஸப்ர். 4 விஷயம் இருந்தா தான் வெற்றிங்கிறான் அல்லாஹ். ஈமான், சாலிஹான் அமல்கள், நல்லதை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் பண்ண வேண்டும். 4வது சபர். இந்த தன்மை இருந்தா தான் வெற்றிங்கிறான். அதனால உபதேசம் பண்றோம் கேட்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல, நாமளும் மற்றவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஆனா கண்ணியமா சொல்லணும். அவரை கேவலப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, மட்டம் தட்டுற மாதிரி சொல்லக்கூடாது, நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. பக்குவமா இருக்கணும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் தப்பு பண்ணிட்டாருங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் தப்பு பண்ணிட்டார். அந்த சபையில் இருந்த ஒரு பெரிய அறிஞர் அந்த இடத்துல எழுந்திருச்சு ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை கண்டிச்சாராம். அரசரா இருந்தா விட்ட முடியுமா, நீங்க செய்து தவறல்லவா என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை, அந்த மன்னரை அங்க இருந்த ஒரு பெரிய அறிஞர் கண்டிச்சாராம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாராம், உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை என்னை விட மோசமான ஒரு ஆளிடத்தில் அல்லாஹ் அனுப்புனான். அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபகூலா லஹு கவுலன் லய்யினா, மிருதுவான சொல்லை, நளினமான சொல்லை, நல்ல சொற்களை, பக்குவமான சொல்ல சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். உங்களை விட சிறந்தவர்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னை விட மோசமான ஆளுன்னா ஃபிரௌன். ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபகூலா லஹு கவுலன் லய்யினா, மிருதுவான சொல்லை, நளினமான சொல்லை, பக்குவமான சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூடுன ஆளும் இல்லை, நான் ஃபிரௌனோட மோசமான ஆளும் இல்லை, பக்குவமா சொன்னா என்னன்னு கேட்டாங்களாம். உபதேசம் சொல்ல வந்தவர் உபதேசம் கேட்டுட்டு போனார். அதனால நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூடுன ஆளும் இல்லை, நான் ஃபிரௌனோட மோசமான ஆளும் இல்லை, அதனால பக்குவமா சொன்னா என்ன, மிருதுவா சொன்னா என்ன, இவ்வளவு பேருக்கு மத்தியில அதை கேவலப்படுத்தி ஒரு இழிவுபடுத்துவதை போல. மன்னருக்கு முன்னால நீங்க தைரியமா சொல்றது பெரிய காரியம்தான், ஆனாலும் அதை பக்குவமாக, நளினமாக, கண்ணியமாக சொல்வதுதானே பொருத்தம். அப்படித்தானே குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது என்று அந்த நேரத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் வந்தவருக்கு உபதேசம் செய்தார் என்பதை வரலாற்றில் பார்க்க. அதனால மற்றவங்களுக்கு நாம நசீஹத் செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், பக்குவமா சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத் செய்யும் பொழுதெல்லாம் அடுத்து முஆத் ரலியல்லாஹு சொல்கிறார், பல சஹாபாக்களுடைய விஷயம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கை வைப்பாங்க, யா புனையை அருமை மகனேன் மேலே கை வச்சு அப்படி டச் பண்ணி அதுக்கு பிறகு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தா, பக்குவமான பிள்ளைகளா இருந்தா, என் அருமை மகனே. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத் ஓதிட்டு வாமா நீ ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது குல் பியமீனிக், வலது கையை முற்படுத்தி வலது கையை கொண்டு சாப்பிடு, வலது கை கொண்டு சாப்பிடு. சம்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி சாப்பிடு. பிஸ்மி சொல்லாட்டா அந்த உணவில் ஷைத்தான் சேருகிறான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல், வலது கையால் சாப்பிடு. ஒக்குல் மிம்மா எலிக்க, உனக்கு அடுத்துள்ளதை சாப்பிடு, தாளாவை திருப்பாத, இதுதான் உனக்கு அடுத்துள்ளதை சாப்பிடு. அது அங்கே திருப்புற வேறையை வச்சுக்கிற கூடாது. படங்களா இருந்தா எது அந்த பக்கம் இருந்தாலும் எடுக்கலாமா, சாப்பாடு வச்சிருக்க எல்லாம் ஒரே ஐட்டம் தான், அங்கிருந்து கை அங்கே போக, அங்கிருந்து கை இங்கே வரா, அப்படிலாம் வரக்கூடாது. உனக்கு அடுத்துள்ளதும் அதில் சாப்பிடு. அப்படி சொல்லும் பொழுதும் கூட அன்பை வெளிப்படுத்தி, தான் அவர்களுக்கு நன்மையை நாடுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி, சில ஹதீஸ்களில் அவங்க மேலே கை வச்சு, அந்த ஒரு கை வச்சு அவங்கள பாராட்டிட்டு, யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதை உன்னை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசங்கள் எல்லாம் அது பயனளித்தது, பயன் அளிக்கும் என்பதை பார்க்கிறோம். அதனால மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றது, நாம் எல்லாம் உபதேசிகள் தான். வீட்டில் பிள்ளைகளுக்கு, வீட்டில் மனைவி கணவனுக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உபதேசம் பண்ணத்தான் செய்யணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உபதேசம் பண்ணத்தான் செய்யணும். தவறு இருந்தால் யாரா இருந்தாலும் பக்குவமா சொல்லி காட்ட வேண்டும், இது தவறு, இது நல்லதல்ல அப்படிங்கிறத பக்குவமா அவங்களுடைய கண்ணியம் குறையாமல். சில விஷயங்களை சபையில் சொல்லணும், சில விஷயங்களை தனியாக சொல்லணும்.
சபையில் சொல்லும் பொழுதும் கூட அது கண்ணியத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு பல்வேறு வழிகளிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன்லேயே நீண்ட உபதேசம் செய்த ஒரு பெருமகனார் லுக்மானுல் ஹக்கீம் தான். அல்லாஹ் லுக்மான்கிற பெயராலேயே குர்ஆன்ல ஒரு சூறாவை சொல்றான். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சூறாவை இருக்குது. அந்த சூறாவுக்கு பேர் என்னங்க? லுக்மான். வலகத ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஞானத்தை கொடுத்ததாக சொல்கிறானே, ஞானம் உள்ளவர்களுடைய அந்த வாசகம் அது விளைவை உண்டாக்கும் அல்லவா? கிதாபுகளில் பெரிய ஏராளமான செய்திகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம், உலகத்தாருக்கு செய்த உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசம், என் அருமை மகனே, சேவலை விட நீ ஒரு மட்டமான ஒன்றாக ஒன்று பொருளாக நீ ஆகிவிடாது. லுக்மான் ஹக்கீம் சொல்றான், சேவலை விட மட்டமான ஒன்றாக நீ ஆகிவிடாது. சேவல் என்பது தஹஜ்ஜுதில் எழுந்திருக்கும் சொன்னாங்க. சேவல் தஹஜ்ஜுதில் எழுந்திருக்கும். அதனால இதா சமியத்தும் சியா ஹத்தீகதி, சேவல் கூவுவதை கேட்டால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலத்தால் துஆ செய். ஒரு மலக்கை கண்டால் தான் சேவல் கூவும் சொன்னாங்க. அது ஹதீஸில் இருக்குது. ஒரு மலக்கை கண்டால் தான் சேவல் கூவும். அந்த சேவல் எல்லா சேவலாக இருந்தாலும் தஹஜ்ஜுதில் முழிச்சிடும். நீ சேவலை விட மட்டமான ஒன்றாக ஆகிவிடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னாங்களாம், என் அருமை மகனே, துன்யாவில் ராஜாவா இருந்து கியாமத்தில் நீ ஏழையாகி விடாதே. தஹஜ்ஜுதை பற்றி கொண்டால் நீ கியாமத்திலும் அரசனாக இருப்பான்னு சொன்னாங்க. இந்த உபதேசத்தை சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட உபதேசம் செய்தார், ஏராளமான உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசத்தை சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளவு உபதேசங்களை செய்தார். பிரபலமான ஒரு உபதேசம் நாம் அடிக்கடி கேட்டதுதான், திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது கல்வியில் பதியுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 8 உபதேசத்தை பண்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு சொன்னதானே தெரியாது சார். அதுக்கு முந்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு என்னது சொல்ல. ஒரு 8 உபதேசம் சொல்றாங்க. அல்லது அல்லாஹ் தஆலா மறதிங்கிற ஒரு நியமத்தை கொடுத்துருக்கிறான் இல்லையா? பல இடத்துல கேட்டாலும் மறந்து போகிற நியமத்தை கொடுத்துருக்கிறான் இல்லையா? மறதி இல்லைன்னா அது பெரிய முசீபத்தாயிரும் சில விஷயங்கள்ல. அதனால ஒரு 8 உபதேசம் பண்றாங்க. வாழ்க்கையில் பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானும் நீங்களும் கேட்டார் மிகப்பெரிய பலன் அளிக்கும். ஏன்னா அவங்க ஞானவான் என்று அல்லாஹ் சொன்னான், ஞானத்தை கொடுத்ததாக அல்லாஹ் சொன்னான். அப்ப அவங்க செய்யற உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்கும்? முதலாவது சொன்னாங்க 8 உபதேசங்கள்ல, முதலாவது இதா குன்த ஃபி ஸலாத்தி ஃபஹ்ஃபத் கல்பக், தொழுகையில் நின்றால் கல்பை பேண். எங்கேயும் ஓட விடாது கல்பை, எங்கேயும் கல்பை ஓட விடாது. சுஜூத் செய்கிற இடத்த பாருங்க, கவனத்தை வேறு பக்கம் திருப்பாதீங்க. நபிமார்களுக்கெல்லாம் கவனம் ஒரு சன நேரம் கவனம் திரும்பிச்சுன்னா தொழுகை பாத்தில். நமக்கு அல்லாஹ் அப்படி வைக்கல, ஒரு தொழுகையும் கையில் கிடைக்காது. அப்படி நமக்கு வச்சான்னா ஒரு தொழுகையும் கையில் கிடைக்காது. அதனால திரும்பினா உடனே திருப்பிடணும். வேற ஏதாவது கவனம் வந்துச்சு உடனே சைத்தான் அங்கங்க கவனங்களை திருப்புவானா திருப்பிடணும். வாழ்க்கையில மன ஓர்மை, மனதை ஓர்மைப்படுத்தி தெரிந்தவரை வாழ்க்கையில் வெற்றியாளர். இன்னைக்கு அதுக்கெல்லாம் தனி பயிற்சி, லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. மன ஓர்மை, மனதை ஓர்மைப்படுத்துவது எப்படி? இங்கே வாங்க பணத்தை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பயிற்சிலாம் கொடுக்குறான். தொழுகையில் நம்ம அதற்கான பயிற்சி இருக்கிறது. இது அக்குன் தஃபி ஸலாத், தொழுகையில் நின்றால் கல்பை பேணுங்கள் முதலாவது. ரெண்டாவது இதா குன்த ஃபி தஆமி ஃபஹ்ஃபத் ஹல்பக், உணவுல இருந்தால் வாயை தொண்டையை பேணுங்க. தேவைக்கு சாப்பிடுங்க, சாப்பிடலாம், தேவைக்கு சாப்பிடும். மூச்சு முட்டை அதுக்கு பிறகு பூரா புளிச்ச ஏப்பம். உணவை அளவோடு, துன்யாவில் சாப்பாடு குறைச்சி சாப்பிட்டு மூத்தானவங்க கம்மி தான், நிறைய சாப்பிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கான். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு அப்படி சீக்கிரம் மௌத்த சந்திச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அளவோடு குரு வஷரபு வலா துஸ்ரிஃப், சாப்பிடுங்க, அருந்துங்க, நல்லது சாப்பிடலாம். மார்க் அதெல்லாம் தடை செய்யவே இல்லை. ஹலாலான எதையும் நல்லதை சாப்பிடலாம், ஆனால் வீண் விரயம் கூடாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் அந்த விஷயத்தை அந்த பயான் பண்றாங்க. லுக்மான் ஹக்கீம் சொல்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்திற்கு அது அடித்தளமானது.
தொழுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். இதா குன்த ஃபீ பைத்தில் கைரி ஃபஹ்ஃபத் ஐனைக், பிற வீடுகளுக்கு போனால், பிற இடங்களுக்கு போனால் கண்ணை பேணுங்க. நான் கண்ணை பேணுறது சம்பந்தமா கடைசியில் ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். பிற இடங்களுக்கு போனா இல்லையா சிஸ்டர், இந்த ஆயத்தை ஆரம்பிச்சாக விளக்கம் சொல்லல, நேரம் இல்லாதனால. கண்ணை பேணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் விலை உயர்ந்த தரமான பொருள்லாம் இருக்கும், அங்க போன உடனே இது எங்க வாங்கினியா, அங்கேயா போ. இந்த ஹஜ்ஜிக்கு போனால் ஹாஜிகள்லாம் என்ன செய்வாங்க, கடையில் போயிட்டு இவர் ஏதாவது 2 ரியாலுக்கு ஒன்று வாங்கிட்டு வருவார். இது எங்கே கிடைச்சிச்சு, என்னையும் கூட்டு போங்களேன். அதுக்கு அடுத்து அவர் பின்னால போகணும். விலை உயர்ந்தது இவர் வாங்கியிருப்பாரு, தரமானதை வாங்கியிருப்பாரு, ஆனால் மற்றவங்க பொருள் அது வாங்கும் பொழுது இவருடைய கவனத்தை ஈர்க்கும். அதனால தேவையில்லாத பார்வை. இதா குன்த ஃபீ பைத்தில் கைர், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பிற இடங்களுக்கு போனால் அந்நிய பெண்களை பார்ப்பதோ, அது மாதிரி தேவையில்லாத பொருள்களை பார்ப்பதோ, துன்யாவினுடைய மோகங்களை கொண்டு அதை பார்ப்பதோ கூடாது. தொழுகையில் இருந்தா சொல்லுங்களேன் கல்ப பேணன், உணவில் இருந்தால் தொண்டையை பேணன், பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேண்டவன், 4 பேருக்கு மத்தியில் நாவ பேணன். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்ல சொல்லிட்டேன், அதுக்கு பின்னால போகணும். தெரியாம சொல்லிட்டேன், அல்லாஹ் சுகம் மன்னிச்சுக்கங்க, அப்புறம் எழுந்திரிச்சு அதுக்கு பின்னால போகணும். சொல்லும் வரை சொல் நம்முடைய எஜமான், சொன்னா நாம அதுக்கு அடிமை. ஒரு வார்த்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்புறம் அதுக்கு பின்னால அது தாக்கத்தை உண்டாக்கும், ரணத்தை உண்டாக்கிவிடும். தீயினால் சுட்டவன் உள்ளாரு, நாவினால் சுட்டவடு இருக்குது, மாறாது. சண்டாளன் சொன்னான ஒரு வார்த்தை மறக்கும் ஹசரத், மறக்கும் ஹசரத், எவ்வளோ காலம் கழிச்சு ஞாபகம் வைக்கிறாங்க. அதனால 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேண வேண்டும். நாவுங்கிறது சாதாரணமானதல்ல, எலும்பில்லாதது. அதை கொண்டுதான் ஈமானும் குஃபரும். உலகத்தில் அதை விட பாவத்திற்கு உச்சமான வேறு பொருளும் இல்லை, நன்மைக்கு உச்சமான பொருளும் அதை விட வேற ஒன்றும் இல்லை. அதை கொண்டுதான் ஈமானும் குஃபரும். அதனால 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேண வேண்டும். நாவுங்கிறது சாதாரணமானதல்ல. நன்மையை உண்டாக்குவதிலும் கெடுதலை உண்டாக்குவதிலும் நாவு முக்கியமான பங்கு. அதனால அவங்க சொன்னாங்க, அது விஷயத்துல கவனமா இருங்க. 2 விஷயத்தை மறந்துருங்க, 2 விஷயத்தை மறந்துடாதீங்க, 2 விஷயத்தை மறந்துருங்க. இந்த உபதேசத்தை இதற்கு அலிலுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள். அலிலுல்லாஹ்வுடைய உபதேசம்னு ஒரு தனி தொகுப்பு ஒன்று வருது. அதுல அவங்க சொல்றாங்க 2 விஷயத்தை மறந்துருங்க, 2 விஷயத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. இதற்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்களும் சொல்கிறார். மறக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, நீ யாருக்காவது ஒரு உபகாரம் செய்திருந்தா அதை மறந்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு சலாம் சொல்றானா, ஒரு காலத்தில் நான் அவனுக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், அப்படி செய்ததுக்கு இப்படி செய்ததுக்கும் உங்களுக்கு சலாம் சொல்றதுக்காண்டி சொன்னீங்களா செய்தீங்களா, மறந்துருக்காது. அதை பற்றி நினைக்கவே கூடாது. பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியம், நீங்க பிறகு செய்த உபகாரம்ங்கிறது. அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன், மறந்துறான் அது. அதனாலதான் சாலிஹின் சொல்லுவாங்க, மினல்லா இலல்லா, ரப்பு தந்தா ரப்புக்காக கொடுத்தேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன வேற, துன்யாவில் நான் எதை கொண்டு வந்தேன், நிர்வாணமாக வந்தேன், பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது, நான் பெற்றதெல்லாம் என்ற. அதனால மினல்லா இலல்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அல்லாஹுக்காக போனது. அதனால பிறருக்கு ஏதாவது கொடுத்துட்டா நாம் அதுக்கு பின்னால போகக்கூடாது. அதுக்கு பின்னால் அவர் சலான் சொல்றாரா, அவர் பார்த்தவன சலான் சொல்ல நினைக்கிறது, அவர் பார்த்தவன் நமக்கு என்ன ஏதாவது அதை மறந்துடணும். மறக்கக்கூடிய 2 விஷயம், நாம் பிறருக்கு செய்த உபகாரங்கள். இன்னொரு விஷயம் என்ன, மற்றவன் நமக்கு செய்த கெடுதல், அதை மறந்துடணும். இப்போ நல்லா இருப்பார், இப்போ ஒரு நல்ல நிலையில வந்திருப்பார், நாம் அதையே நினைச்சுக்கிட்டு அவன் பார்க்கும் போதெல்லாம் உருன்னு ஒரு முறை அவரை பார்த்துட்டு அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இது வாழ்க்கையில நம்ம வெற்றிக்கு தடை. அதனால லுக்மான் ஹக்கீம் சொன்னாங்க, நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தையும் மறந்து விடுங்கள், பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்க மறக்க கூடாத 2 விஷயம். அல்லாஹ் வல் மௌத், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அதை மறந்துடாதீங்க. எந்த நேரத்திலும் ரப்பினுடைய பார்வை, அவனுடைய கண்காணிப்பு, எதையும் விட்டும் துன்யால யாரும் மறைந்தவர்கள். இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்துருச்சு, தானே நிறைய இடங்கள்ல எதையாவது சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. பிரபலமான சாமி சொன்னார், தாடி சுப்பா, தாடி சுப்பா.
சொன்னாலும் இல்லையா, ஒரு பிரபலமான ஒரு சாமியார். ஏன்னா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கிற தைரியத்தில் விருத்தாச்சலத்துக்கிட்ட ஏற்பட்ட அந்த விபத்தில் தாடி யார், ஒரு தீவிரவாதி அவங்க வந்தாங்க, காரில் வந்தாங்க, வண்டி இடிச்சாங்க, நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இல்லைன்னா அப்படி ஆயிருக்கும். யாருங்க, யாருன்னு தெரியல. தொப்பி தாடி, தொப்பி தாடி தானே, தொப்பி தாடி, தொப்பி தாடி. கேவலப்பட்டு போனான், கேவலப்பட்டு போனான் இல்லையா? அது மாதிரி நாம் இந்த துன்யாவில் ஏதாவது மற்றவர்களுடைய கண்காணிப்பை விட்டு மறைந்திருக்கிறது என்ற எண்ணத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் கியாமத்தில் ரப்புக்கு முன்னால கேவலப்பட்டுருவோம். நல்லா பாதுகாக்கணும். அதனால என் ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். உணர்வு வரணுங்க, சாதாரண விஷயம் இல்லை. சொல்றது ஈஸி. உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை பயான் பண்றது தான், ஈஸியான வேலை நசிய செய்யறது தான், கஷ்டமான வேலை கேட்கறது தான். அதனால எனக்கும் உங்களுக்கு அந்த நசீபை தரணும். நான் சாதாரணமாக இதை சொல்லல. நாம் என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. என் ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கு. அது மாதிரி ஒரு மௌத்த, அதையும் மறந்துடக்கூடாது. எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், எங்கே வச்சு வரும், எந்த நிலையில் வரும், நமக்கு என்ன தெரியும்? சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மௌத்தாயி தான் துன்யாவில் பிறக்குது சின்ன பிள்ளைங்க. சிலது பிறந்து போயிடுறாங்க, சிலது கொஞ்ச நாளில் இருந்து போயிடுறாங்க. சில பேர் என்ன, அவருடைய தகப்பனாருடைய தகப்பனார்லாம் இருக்கிறாங்க, புள்ள போயிடுறான், பேரப்புள்ள போயிடுறான். பார்க்கத்தானே செய்யறான். மௌத்திற்குண்டான நேரமோ நிலையோ துன்யாவில் யாருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவரா இப்பதான் பயன் செய்யிட்டு இருந்தார். என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتَ مِنْ غَيْرِ عِلَّةٍ وَكَمْ مِنْ مَرِيضٍ عَاشَ دَهْرًا إِلَى دَهْرِهِ. எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள் திடீர்னு போயிடுறாங்க, ஒரு காரணம் இல்லை. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையிலேயே போனா நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரு, மற்றவங்க நினைக்கிறாங்க, ஆனா ஓடிக்கிட்டே இருக்குது, நீட்டுக்கிட்டே இருக்குது. நேரம், காலம், நிலை, இடம், அந்த சூழல் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது, நான் 150 வயது வரை வாழ்வேன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான எழுத்தாளர். தமிழ் வானம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், இன்னைக்கு கிடைக்குது, 15 ரூபா தான். 100 வயசு வாழ்வது எப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி? எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு சிரமத்தையும் கண்டு நான் துவண்டு போய்விட மாட்டேன். அதனால நான் 150 வயது வரை வாழ்வேன் சபதம் பண்ணார். அது மாதிரி அவரு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னொரு புக் எழுதியிருக்கிறார், ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பது. அப்படி ஒரு புக் எழுதியிருக்கிறாப்ல, ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பது எப்படி. என்ன நடந்துச்சுன்னா 52வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி புத்தகம் எழுதினாரு. ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது, 150 வயது வரை வாழ்வேன்னு சொன்னாரு. ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பது எப்படின்னு எழுதினாரு. 52வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். யாருக்கு என்ன, அந்த நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்துடல வேண்டும். அது பெரிய பாக்கியம். நீண்ட வாழ்நாளும் சாலிஹான அமல்களும் ஒரு மனிதர் கொடுக்கப்பட்டால் வாழ்க்கையினுடைய ஹைரான பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படியோ கழிச்சிடக்கூடாது, நேரங்களை பாக்கியமா கழிக்கும். வாழ்நாளுங்கிறது நேரத்தை வகுத்துக்கிறோம். இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு குரான் ஓதணுமா? குரான் ஓதாத நாள் நம்முடைய வாழ்வில் கெட்ட நாள். உமர் தான் சொல்கிறார், குரான் ஓதாத பள்ளியாசல 10 குரான் வாங்கி வைங்கன்னா வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஓதுங்கன்னா தான் கம்மி. ஒரு நாள் கூட குரான் ஓதாமல் நம்முடைய வாழ்நாள் கழிந்திருக்க கூடாது. நம்முடைய நேரத்தை திட்டமிடும், குறிப்பிட்ட அவுராதுகளை நியமமாக ஓதி வர வேண்டும். பரதான தொழுகையெல்லாம் நிறைவேற்றினோமா? சுன்னத்தை நிறைவேற்றினோமா? நம்முடைய செயல்பாடுகளில் இன்று ஏதாவது பாவம் செய்தோமா? பாவத்தை நினைத்து ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்பதும், நல்ல காரியத்துக்காக ரப்புக்கு சுக்குர் செய்வதும், என்னுடைய சக்தியை கொண்டல்ல ரப்பே, உன்னுடைய அருளை கொண்டு உனக்கு பொருத்தமான அமலை செய்வதற்கு எனக்கு ஒரு நசீபை தந்தாய் என்று அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்து வாழக்கூடிய ஒரு தன்மை. பெருமக்களே, அதனால மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், 2 விஷயம் லுக்மான் ஹக்கீம் சொல்வாங்க. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அதை மறந்துடாதீங்க. அவன் ஒரு சிசிடிவி கேமரா இருந்துகிட்டே இருக்குது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த நேரத்திலும் அது மாறாது, அணையாது, திரும்பாது, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அப்படியே சுருக்கி சின்ன ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கியாமத்தில் தந்துடுவான். ஹதீஸில் பென்ட்ரைவாக இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, அவ்வளோ சுருக்கமான ஒன்றாக்கி கையில் தந்துடுவான். அதை பார்த்த உடனே சொல்வானா,
சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இது என்ன நூதனமான ஒன்றா இருக்குது. நான் உலகத்தில் செய்த ஒரு சின்ன விஷயத்தை நான் மறந்துட்டேன், ஆனா இது விடலையே, எழுதி வச்சிருக்குதே. சின்ன பெரிய எந்த விஷயத்தையும் விடவில்லையே என்று அதை பார்த்து திகைத்து நிற்பான். குர்ஆன் சொல்லுகிறார், மாலி ஹாதல் கிதாப், சூரத்துல் கஹ்ஃப்ல வருது இல்லையாங்க, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா வஜது மா அமிலு ஹாதிரா. எதை செய்தார்களோ அதனுடைய பலன்களை கண் முன்னால் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதுலையும் ஒரு காரியத்தை நன்மையை செய்தோம்னா அதனுடைய பலாபலனை தராம அல்லாஹ் விடமாட்டான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன். ஒரு சுப்ஹானல்லாஹ் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு நேரம் கழியுதுங்க. சொர்க்கத்தில் கவலையே கிடையாதுங்க. சொர்க்கத்தில் எந்த ஒரே ஒரு கவலை இருக்குமா? சொர்க்கத்தில் எந்த கவலையும் கிடையாது. ஒரே ஒரு கவலை இருக்குமா? எந்த கவலைன்னா, துன்யாவில் எவ்வளோ நேரம் சும்மா இருந்தோம், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருக்கலாமே என்று அந்த திக்ர் இல்லாமல் கழிந்த நேரங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவானாம். அதனுடைய பலன்கள் இங்க என்னங்கிறத கண்முன்னால பார்க்கறேன் என்று கவலைப்படுவான். நேரம் ஆயிடுச்சா? 5 நிமிஷம். அருமையானவர்களே, அதனால லுக்மான் ஹக்கீம் சொல்லக்கூடிய இந்த 8 உபதேசம் நானும் கல்வியில் பதிய வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும்? தொழுகையில்னா கவனத்தை திருப்பாம தொழுது பழகணும் என்பது பழக வேண்டியது இருக்கு. நம்ம என்ன திருப்பிக்கிட்டே தான் இருக்குது. என்னத்தை இன்னைக்கு ஒன்று திருப்பக்கூடாதுன்னு திரும்பினாலும் உடனே கவனத்துக்கு கொண்டுருவான் சைத்தான் ஒரு விஷயத்த. அது ஞாபகத்து, ஆஹா வண்டி பைக் சாவி இங்கே இருக்கு, டப்பு டப்புன்னு தொட்டு பார்க்கறது, உடனே வேற கவனம், செருப்பு வேற அங்கன போட்டு வந்தோமே, இப்படி எல்லா கவனமும் வந்துடும், எல்லா கவனமும் வந்துடும். அதனாலே தொழுகையில் நின்றால் கல்வை கவனியுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை கவனியுங்கள், பிற இடங்களுக்கு போனால் கண்களை பார்வையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணிக் கொள்ளுங்கள். 2 விஷயத்தை மறந்துருங்க, நீங்க பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துருங்க. நீங்க ஒன்றும் நம்ம கொஞ்சம் பாசியால் சொல்றதா இருந்தால் நீங்க ஒன்றும் ஜண்டாக்கள் இல்லை, ரப்ப கொடுத்தது அவ்வளவுதான். அது மினல்லாஹி இலல்லாஹ். அது மாதிரி பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களை அதை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்காது, அதை மன்னிச்சிருங்க. கியாமத்தில் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், கியாமத்தில் ரப்பு மன்னித்து விடுவான். உண்மையானவர்களே, அதனாலே இந்த 8 உபதேசங்களை லுக்மான் ஹக்கீம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயங்களை நம்முடைய கல்வியில் இன்றைய பயானில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, இதில் இந்த பார்வையை பேணணும்னு சொன்னமே, இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா நன்மைகளுக்கும் காரணம் பார்வைதான், எல்லா தீமைகளுக்கும் காரணமும் பார்வைதான். ஒரு சஹாபி வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் இபாதத் செய்கிறேன், ஆனா இபாதத்தில் இன்பம் வர மாட்டேங்குது. இபாதத்தில் ஹலாவத்துல் இபாதா இல்லை, இபாதத்தில் ஈடுபாடு வர, ஏதோ குனிகிறேன், ஓதுறேன், நிமிர்றேன், செய்கிறேன், அவ்வளோதானே தவிர தொழுது முடிச்சவனது 4 ரக்காத் தொழுதமா 3 ரக்காத் தொழுதமான்னு இருக்குது. ஒழுங்காக ஓதனமா, அல்ஹம்து ஓதனமா, சூரா ஓதனமான்னு ஞாபகம் வருது. அதனால இபாதத்தை ஒரு இன்பத்தோடு, ஒரு விஷயத்தை இன்பத்தோடு செய்யறதுன்னு இருக்குது இல்லையா? சில பேருக்கு பாவம் இன்பமா இருக்கும். மாப்பிள்ள சூப்பர் படம், இவர் தஸ்கீல் பண்ணி 10 பேர் அங்கே அனுப்பி விட்டுருவார். அப்படி ஏன்னா இவருக்கு பிடிச்சிருக்காது, போயிட்டு வந்து கதை சொல்றதெல்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி இபாதத்தில் இன்பம் வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாயகமேன்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். நம்மளும் அப்படி ஒரு ஹலாவத்துல் இபாதா, இபாதத்தில் இன்பம் வரணுங்கிற ஒரு ஆசையை வைக்கணும். அதுக்கு ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்த வழிமுறையை பேணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவர் இபாதத்திலே எனக்கு இன்பம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது, நாமளும் இபாதத் செய்கிறோம், இபாதத்துள்ளவர்கள் தான் கூடி இருக்கிறோம், ஆனால் இபாதத்தில் ஒரு இன்பம். பயான் கேட்கிறோம், உடனே தூக்கம் வந்துடுது நிறைய பேருக்கு. இங்கே யாரும் தூங்கல சொல்றேன். மற்ற ஏதாவது ஒரு சேனல் பார்க்கும்போது தூக்கம் வருதா, அது அப்படியே கண்ணை பொத்த மாட்டாங்க, கண் அப்படியே தான் முழிச்சிருக்கும். கண்ணை இடையில எமையும் பொத்தனம் இல்லையா, அதை கூட மறந்துடுவா. அந்த கவனம், அவ்வளோ கவனம் இருக்குதுன்னு அர்த்தம். பயான் கேட்கும்போது பாருங்க, இந்த பக்கம் சாயும் வண்டி, அந்த பக்கம் சாயும், அதனுடைய நிலை. அதனால இபாதத் எந்த தொழுகையா இருந்தமா 2 ரக்காத், இதெல்லாம் வேற பக்கம் கவனம் திரும்புதா, ஃபலக்கும் நாசும் ஓதிக்கங்க முதல்ல.
குல்லாதபில் ஃபலக்குல்ல ரப்பின் நாஸ் வதரு ஓதிட்டு ரப்பே, வேற கவனங்கள் இல்லாமல் இபாதத்தை இன்பத்தோடு செய்கிறது எனக்கு நசீபத்தார் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தக்பீர் கேட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த இபாதத்தில் ஈடுபடுங்க. குர்ஆன் ஓதினால் சுப்ஹானல்லாஹ் அதனுடைய பேரின்பம் இருக்கிறது. குர்ஆன் ஓத 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 அந்த இன்பம், அதனுடைய சுவை, அதெல்லாம் உணரதான் முடியும். நம்முடைய பெருமக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் விடிய 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 நின்று தொழுதுருக்கிறாங்க. எப்படி தொழ முடியும்? நம்ம சொந்த வேலைக்காக, நமக்கு பிரியமான வேலைக்காக இரவெல்லாம் விழிக்கிறோம். அதுல கஷ்டம் தெரியாது. ஆனா தொழுக தக்பீர் கேட்டு உடனே கொட்டாய் வந்துடும். குர்ஆன் விரிச்சு ஆரம்பிச்ச உடனே கொட்டாய் வந்துடுது. தஸ்பீ ஓதுனா தஸ்பீ கீழே விழுந்துருது. என்ன அதுல கவனம் இல்லை இருக்க வேண்டிய அளவுக்கு. நான் யாரையும் தனிப்பட்டுலன்னு சொல்லலை, பொதுவாக நம்மள்கிட்ட மாற்றம் வரணும், எங்கிட்டையும் உங்கள்கிட்டையும். அதனால அதுல ஒரு இன்பம் வர வேண்டும். இன்பத்தோடு செய்தோம் சொல்லும் பொழுது அதுல நம்ம கவனம் வேற பக்கம் திரும்பாது. இன்பத்தோடு நாம் அதில் செய்யும் பொழுது அதில் அவ்வளவு ஈடுபாடு வந்துடும். அது நமக்கு இன்பமாகும் பொழுது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை சொல்வதிலிருந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு உறுதியாக சில காரியங்களை பற்றி கொள்ளலாம். அதில் ஒன்று, நாமெல்லாம் இபாதத்தை உடையவர்கள், நல்ல காரியங்களை செய்பவர்கள், தொழுபவர்கள், குர்ஆன் ஓதுபவர்கள், திக்ர் செய்பவர்கள், துஆ செய்பவர்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை அதில் ஒரு இன்பத்தோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன வழின்னு ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார். நாயகமே, நான் இபாதத்துகளை செய்கிறேன், ஆனால் அதில் எனக்கு இன்பம் வருவதில்லை. அந்த இன்பம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கல்ல பஸரஹு யஜிது ஹலாவத்தல் இபாதா. யார் பாவமான ஒரு பார்வையை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டானோ அவனுக்கு இபாதத்தில் அல்லாஹ் இன்பத்தை கொடுத்து விடுகிறான். ஹராமான ஒரு பார்வை, பாவமான ஒரு பார்வை, நப்சுக்கு பிரியமான ஒரு பார்வை, ஏதோ ஒன்றிலே அழகிலே சொக்கி போய் நிற்கக்கூடிய ஒன்று முதல்ல கண்ணில் பட்டுருச்சு, உடனே பார்வையை தாழ்த்திறான். லா துத்பிஅன் நதரத்தன் நதரா ஃபைன்ன லக்கல் ஊலா வலைஸ லக்க சானியா. ஒரு பார்வை பட்டுருச்சு, அழகு இருக்கிறது, என்னுடைய கண்ணுடைய நப்சு என்னை பார்க்க சொல்கிறது என்றால் பட்ட உடனே பார்வையை தாழ்த்திக்கிறான். ரெண்டாவது ஏற்று பார்க்க கூடாது. ஹராமான விஷயங்களை விட்டும் உங்களுடைய பார்வையை, ரோட்ல நடக்கிறத மட்டும் நம்ம சொல்லல, செல் பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களை செல்லிலே தேவையில்லாத போட்டோக்களை பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களை செல்லிலே தேவையில்லாத காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இபாதத்தில் எனக்கு இன்பம் வரணுமானா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம பார்க்காம இருக்கணும். செய்யுமா இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைக்கிறோம். இந்த நியத்துக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுப்பான், அந்த நசீபை தந்துடுவான். அல்லாஹ்ட்டையும் கேட்கணும். யாரெல்லாம் அதை பார்க்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது ஒரு இன்பம் ஏற்படுகிறது என்றெல்லாம் இருக்குமான. அன்னைக்கு வந்து நாடு சுதந்திரம் பெற்று ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு. அதனால ஒவ்வொரு ஆள் கையிலையும் என்ன செய்யுது, கையில் எல்லாமே துன்யால இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப தெரியுது. அது பெருமையாக வேற சொல்லிக்கிறோம். என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அவன் எதனாலும் எடுத்து வந்துடுவான், எதனாலும் அப்படி செய்வான், எப்படி என்னாலும் போயிடுவான், ஊரில் போயிடுவான், அதில் எதை செய்திருவான். அதனால இன்னைக்கு பாவத்திற்கான வழிகள் இலகுவாக இருக்கக்கூடிய நிலையிலே, பாவமான விஷயங்களை பார்ப்பதற்கான அந்த வழிகள் லேசாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க என்பதற்காக வேண்டி அந்த பாவமான செய்திகளை படிப்பதை விட்டும், பாவமான போட்டோக்களை பார்ப்பதை விட்டும், பாவமான அந்த பார்வையை விட்டும், ரோட்லையும் சரி, வீட்டிலையும் சரி, செல்லுலையும் சரி, எதிலையும் அதை விட்டு நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் இபாதத்தில் இன்பம் வந்துடும். இபாதத்தில் இன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது இன்பம்னு எழுதி படிக்கிறது அல்ல. அது வந்து தேனுடைய சுவையை நாம் சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய சுவை தெரியும். அது மாதிரி இபாதத்தினுடைய இன்பம் என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியுமே, அல்லாது வார்த்தையால் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் நமக்கு அந்த இபாதத்தினுடைய சுவையை, நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவார். அந்த இபாதத்தினுடைய இன்பம் உங்களுக்கு வரணுமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிக்கிறார்கள், நீங்கள் பார்தாலிக்கும் அஸ்காலக்கும் குர்ஆன் சொல்கிறார். அதனாலதான் பார்வை விஷயத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு தனியா ஒரு ஆயத்து சொன்னான், பெண்களுக்கு தனியா ஒரு ஆயத்து சொன்னான். குல்லில் முஃமினீன், நாயகமே மூமின்களுக்கு சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று.
அதுக்கு அடுத்து இன்னொரு அடுத்த ஆயத்து சொல்றான், குல்லில் முஃமினாத், முஃமினத்தான பெண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று, தாலிக்கும் அஸ்காலக்கும், அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரிசுத்தப்படுத்தும், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும், இபாதத்தை பரிசுத்தப்படுத்தும், ரப்பினுடைய நெருக்கத்தை தேடி தருவதிலே அந்த பார்வை சாதாரணமாக நினைக்கிறோம். சில காரியங்களுக்கான காரணங்கள் நமக்கு தெரியாது, காரணங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் சொன்னா, ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிற நாயம், வீட்டிலேயே ஒரு ஆள் நான் தான் சம்பாதிச்சு வீட்டில் எல்லாத்தையும் பொறுப்பு என் தலையில் இருக்குதுன்னா. அப்படியா, அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வயது வந்து என்னுடைய தாய் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், சிறு வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டுடைய காரியங்களை மனைவி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில பேர் நோயாளியாக வேற இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? லஅல்லல்லாஹு லஅல்லக யர்ஸுகு பிஹிம், அவங்களால தான் அல்லாஹ் உனக்கு போதுமான ரிஸ்கை தர்றான்னு சொன்னாங்க. அவர்களால் தான், அந்த பலகீனர்களால், இயலாதவர்களால், வயது முதிர்ந்தவர்களால், பெற்றோர்களால், சின்ன பிள்ளைகளால் தான் அல்லாஹ் உனக்கு போதுமான ரிஸ்கை தர்றான்னு சொன்ன. காரணம் நமக்கு, நம்ம இப்படி ஒரு காரணத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது அல்ல காரணம், இதுதான் காரணம் சொன்னாங்க. தொழுகையில சஃப்ல நம்ம பிரிஞ்சு நின்னோம், அங்கன ஒரு ஆள் நின்னா உள்ளங்கள் பிரியும் சொன்னாங்க, உள்ளங்கள் பிரியும் என்று சொன்னார். அளவை நிறுவையிலே உங்களுக்கு கூடுதல் குறைவு செய்யும் பொழுது கெட்ட அதிகாரிகளை எல்லாம் சாட்டுவான்னு சொன்னாங்க, கெட்ட அதிகாரிகளை அல்லாஹ் தஆலா சாட்டுவான்னு சொன்னாங்க. ஜகாத்தினுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் முறையா இல்லைன்னு சொன்னா கெட்ட ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்கு, நல்ல காரியத்துக்கும் அது மாதிரி விளைவு இருக்கு, நல்ல காரியத்துக்கும். அதனால நாம இபாதத்தில் ஒரு இன்பத்தை, ஒரு ருசியை இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் மூலமா நாம் அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்து அதுக்கான ஒரு முயற்சியாக கெட்ட பார்வையை விட்டும், கெட்ட விஷயங்களை படிப்பதை விட்டும், கெட்ட போட்டோக்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவு பண்ணோம். இபாதத்தில் இன்பம் வந்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்கிறான். சஹாபாக்கள்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் கூப்பிட்டு ரசூல் சொன்னாங்க, நான் வஃபாத்தான் நீங்க என்னை குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க. தன்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயகம் சொல்லி இருந்தார்கள். காரணம் என்று சொன்னால், எந்த கெட்ட ஹராமான பார்வையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்காதவர் அதற்கு அலி நாயகம் அவர்கள். வாழ்க்கையிலே ஹராமான கெட்ட எந்த பார்வையும் தன்னுடைய பார்வையால் பார்க்காதவர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான பார்வைக்கு சொந்தக்காரர் என்னை குளிப்பாட்டட்டும் என்று சொன்னார். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு உன்னதமானது. நபிமார்களில் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், கலீமுல்லான்னு சொல்றோம். கலீமுல்லா ஏன் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது? பெருமக்கள் சொல்வார்கள், சுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண்மக்கள் 2 பேர் அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு இயலாமல் ஒதுங்கி நின்ற பொழுது சுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெண்மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போனவங்க, மதியனுக்கு போனவங்க தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் முண்டிக்கு நிற்கிறாங்க, இவங்க ஒதுங்கி நிற்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தார். வீட்டில் போய் அந்த பெண்மக்கள் சொன்னாங்க, ஒரு ஆள் இருந்தார், அவங்களுடைய குணங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அப்படியா அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சுஐப் அலைஹிஸ்ஸலாம். சுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வர சொன்னார்கள் என்னுடைய தகப்பனார் என்று சொன்ன உடனே போறாங்க. அந்த பெண்களை முன்னால் ஆக்கி தான் பின்னால் வரவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். பெண்களை பின்னால் வர சொல்லி, என்ன என்னுடைய பார்வை அவர்களின் மீது, அவருடைய அழகின் மீதோ, அவருடைய கால்களின் மீதோ அல்லது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இது தெரிய வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களை பின்னால் ஆக்கி தான் முன்னால் சென்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தன்னோடு உரையாடுவதற்கான பாக்கியத்தை கொடுத்தார். கலீமுல்லா என்று போற்றுகிறோம். ரப்பிடத்தில் உரையாடக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் என்று சொன்னால், சில விஷயங்கள் சின்ன விஷயமா இருக்கும், அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு காலை சுபூரன் சொன்ன, அதாவது ஒரு ஆள் தன்னுடைய கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லியிருந்தாராம். பெயிண்ட் அடிக்கிற ஒரு ஆள்கிட்ட என் கப்பலுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் பெயிண்ட் அடிச்சுட்டான். அடித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் போயிட்டாப்புல, அடிக்க சொன்னவர் வெளியில் போயிட்டார். அவர் இந்த பெயிண்ட் அடித்த பிறகு அந்த கப்பலை எடுத்துட்டு அந்த கப்பலுடைய உரிமையாளருடைய பிள்ளைங்க கடலுக்குள்ளே போயிட்டான். இவருக்கு அப்போதான் ஞாபகம் வருது, ஆஹா அதை சரி செய்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு ஓரப்பகுதியில் சின்ன ஓட்டை ஒன்று இருந்துச்சு, அதை சரி பண்ண சொல்லி நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே, பிள்ளைங்க வேற அதை தூக்கிட்டு கடலுக்கு போயிட்டாங்களே, பதறிட்டார். பதறி அதற்கு பிறகு வந்து பிள்ளைங்க
ஓட்டை எரிஞ்சுன்னா உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதனால பதறி அதுக்கு பிறகு வந்து கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் பெயிண்ட் அடித்தேன், ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருந்துச்சு, அதனால் நான் அதையும் சரி பண்ணி அடைத்து விட்டேன்னு சொன்னார். சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சின்ன விஷயம் என்று நாம் எண்ணுகிறோம், சின்ன விஷயம் என்று எண்ணுகிறோம். அதுதான் பெரிய 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 உயர்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. அதனால் இங்கே இளைஞர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நான் வேண்டுகிறேன், தீமையான ஹராமான பார்வையை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள். இபாதத்தில் இன்பம் வந்துவிடும், இபாதத்தில் இன்பம் வந்துவிடும். அதற்குண்டான வழியை சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நான் பயானுக்கு நிறைவுக்கு வருகிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொன்னது பூரா நசீஹத்தான், இருந்தாலும் ஒரே ஒரு உபதேசத்தை சொல்லி, அந்த உபதேசம் என்னன்னு சொன்னால், சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்களில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்ற மேதை. அவங்க பெரிய மனிதர்களுடைய பழக்கம், யாராவது பெரிய ஆட்களை சந்திச்சா எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நசீஹத் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுஃபியானு சௌரி சாதாரணமான ஆள் அல்ல. பள்ளிக்குள்ள வலது காலை எடுத்து வைப்பதற்கு பதிலாக தன்னுடைய இடது காலை உள்ள எடுத்து வச்சுட்டாங்க. யா சௌர் மாடேன்னு ஒரு அசரீர் வந்துருச்சு. அப்போ ஒரு சுன்னத்தை விட்டதற்காக வேண்டி என் ரப்பின் புறத்திலிருந்து கண்டிக்கப்படக்கூடிய அளவிற்குள்ள நிலையில் இருக்கிறேனே நினைச்சு அந்த தன் பேரா வச்சுக்கிட்டாங்க. சுஃபியானு மாட்டினத்தை சார்ந்த சுஃபியான் பேரு. இன்னைக்கு அவங்களுக்கு சுஃபியானு சௌரின்னு கூப்பிடுறோம். சௌருன்னா மாடுன்னு அர்த்தம், மாட்டினத்தை சார்ந்த. ஏன்னா அப்படி ஒரு அசரீரியை அவங்க கேட்டதுனால ரப்பு என்னை வந்து அவ்வளோ கண்காணிப்போடு வைத்திருக்கிறானே நினைச்சு, அப்படிப்பட்ட சுஃபியானு ரஹ்மத்துல்லாஹி இமாம் ஜாஃபர் சாதிகள் தானும் சந்திச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களே, ஏதாவது நசீஹத் செய்யுங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தாய்மார்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த உபதேசத்தை பற்றி கொள்ளுங்கள். கேட்டாலும் பெரிய ஆள், சொன்னவங்களும் அதை விட பெரிய ஆள். அதனால் அவங்க சொன்னாங்களா, எனக்கு ஏதாவது உபதேசம், ஒரு 3 உபதேசம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. 3 காரியத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இதா ததாகரத்தின் நிஅம் ஃபஅலைக பிஷ்ஷுக்ர். வாழ்க்கையிலே நிஅமத்துகளை உணர்ந்தால் நன்றி செலுத்துங்கள். ஹயாத்தை தந்திருக்கிறது நியாமத்து இல்லையா? வாழ்நாள் அல்ல தந்திருக்கிறது. நம்மளோட எத்தனை சின்ன வயசுள்ள ஆட்கள் போயிட்டாங்க, நம்மளோட எத்தனை சின்ன வயசுள்ள ஆட்கள் துன்யா விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறானே, நியாமத்து இல்லையா? என்ன நன்றி செலுத்தினோம் ரப்புக்கு? அதனால் அப்படி பழகணும். நியாமத்துகளை உணரும் பொழுது தூங்கி எழுந்திருச்சவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அதான் அதுக்குள்ள சுக்குரு. அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்து சுக்குரி அல்ஹம்துலில்லாஹ். சுக்குருடைய தலைமைத்தனமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் தான். ஒரு சுபு தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு ஒரு சஹாபியை சந்திக்கிறாங்க. கைஃப் அஸ்பஹத, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறேன் நாயிமின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்மள்கிட்ட நல்லா இருக்கிறீங்களா? எப்படி ஓடுது, ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்கிறோம் அப்படி. கேட்குறான், நல்லா இருக்கிறேன் நாயகமேன்னு சொன்னான். சொல்லலாம் திரும்பவும் கேட்டாங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன் நாயகமேன்னா. 3வதும் கேட்டாங்க. அப்போ தான் அவங்க நினச்சாங்க, சல்லாத 2 தடவை கேட்டாங்க, நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டோமே, திருப்பி 3வது கேட்குறாங்களே, அவங்க கேட்டதில் நம்ம சொன்ன பதிலில் ஏதோ குறை இருக்கிறதோ என்று நினைத்து ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள். பி ஹைரின் அஹ்மதுல்லாஹ் வாஷ்குருஹு. நல்லா இருக்கிற நாயகம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. ஹாதல்லதி அரத்துமின், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னேன். அதனால முதல்ல சுக்குரு சுக்குரு சுக்குருன்னா ஏதோ தனியாக இல்லை, சாப்பிட்டு முடிச்சோமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். மலஜலம் கழிச்சிட்டு வெளியில் வர்றோமா உஃப்ரானக்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். நல்ல ஆடை அணிகிறோமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். நல்ல குடிச்சிட்டு வர்றோமா. ஈரோட்டில் இருந்து ஒரு ஹஸரத்து புதுமணப்பள்ளியில் தான் பேசினா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சியாவுதீன் ஹஸரத்து. நீங்கள் மேலப்படத்தில் உள்ள இங்கே ஆட்கள், இந்த பகுதியில் உள்ளவங்களாம் நீங்கள் 5 வக்து தொழுதா பத்தாது, 7 வக்து தொழுகணுன்னார். ஏன்னா சில பகுதிகளெல்லாம் தண்ணி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ செழுமையாக தண்ணி இருக்குது, 6 ஓடுதுன்னார். அதனால அல்லாஹ் எந்த தந்திருக்கிற நியாமத்தை நினைச்சு 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 நன்றி செலுத்தும். மக்கள் எவ்வளோ பேரை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், கீழே படுத்தவரால் தூங்க முடியாது, படுக்க முடியாதுங்க, உட்கார்ந்தே தான் தூங்குவார். குறையா சொல்லல, நமக்கு தந்த நியாமத்தை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். படுத்துங்கிற மாதிரி வருமா எவ்வளவு உட்கார்ந்து தூங்கினாலும். அதனால வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்துகளை தந்திருக்கிறான், வாழ்நாளை தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். சாப்பிட்றதுக்கு என்ன இல்லாமல் அப்படி ஒன்றும் ஆசை கேட்டு ஒரு நிலையில் தான் நம்மளை வைக்கலையே. நமக்குள்ள ஒரு நிலையை நினைத்து பார்த்தால் அது இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். அதை விட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே.
அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 2 ரக்காத் சுக்குருடைய தொழுகை, நஃபிலான தொழுகை ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வாங்க. தொழலாமா? நிறைய இன்ஷால்லா சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஒரு நஃபிலான தொழுகை சுக்குருடைய 2 ரக்காத். ரப்பே, நீ எவ்வளோ நியாமத்தை தந்திருக்கிற, அந்த நியாமத்துகளுக்கு எனக்கு நன்றி செலுத்தி முடிக்க இயலாது ரப்பே. இந்த நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு 2 ரக்காத் நஃபிலான தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் நியத்து வச்சு தொழுதுட்டு வாங்க. சுக்குருடைய நிலை. 3 உபதேசங்களை செய்தார்கள். இதா தலாகரத்தின் நிஅம் ஃபஅலைக பிஷ்ஷுக்ர். வாழ்க்கையில் நியமத்துகளை நீங்கள் உணர்ந்தால் சுக்குர் செய்யுங்கள். குர்ஆன் சுக்கரை பத்தி அவ்வளவு சொல்லுது. மனித கூட்டமே 2 தான். ஹல் அதாலல் இன்சானி ஹீனம் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா இன்னா خلقனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. கூட்டமே 2 தான். ஒன்று நன்றி உள்ள கூட்டம், இன்னொன்று நன்றி கட்ட கூட்டம்ங்கிறான். நாம நன்றி உள்ளவர்களா இருக்கு. அல்லாஹ் தந்த நியமத்தை நினைச்சு 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 ஹஜ்ஜில் ஹரம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆள் பக்கத்தில் தாடி இழுத்து விட்டார். என்னடா, அங்கதான் எல்லா மொழிகாரங்களும் வருவாங்க இல்லையா, என்னன்னு தெரியாது. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், இந்தியா, அவர் ஆப்பிரிக்கா, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அங்கே துன்யாவுடைய பொது பாஷை இது, அதுதான் ஓடும். அங்கே என்ன ஓடும்? அவர் இப்படியே தாடியை தடவி விட்டுட்டே இருந்தார். தமிழ் எதுக்கு நம்ம தாடியை தடவுறாருன்னு பார்த்தா அவருடைய தாடி இருக்கிற இரும்பு கம்பி மாதிரி இருக்கு. இரும்பு கம்பி அப்படி சுருட்டி வச்சா எப்படி இருக்கும்? சீப்புன்னா சும்மா இரும்பு வச்சுதான் ஜீவ முடியும். சீவுனாலும் கூட நிற்காது, சாதாரணமாக இப்படி வராது, அது டப்புன்னு சுருட்டிக்கிறோம். அதனால இப்படி இலகுவான முடியா இருக்குதேன்னு அவர் என்ன செய்யறாரு, அதை நினைச்சு தடவி விடுறாரு. வாழ்க்கையில இல்லாதவர்களுக்கு உண்டான அந்த பாக்கியங்களை எதையெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம் நினைச்சா நன்றி செலுத்தாம நம்முடைய வாழ்நாளை கழிக்கவே முடியாது. நன்றி செலுத்தினால் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், தந்த நியாமத்தை அதிகப்படுத்தி தந்து கொண்டிருப்பேன், அல்லாஹ்வுடைய வாக்கு. அதனால முதல்ல நியாமத்துகளை உணரும் பொழுது சுக்ர் செய்யுங்கள். முதல் விஷயம் 3 உபதேசம் செய்தான். 2வது வைதா தலாகரத்தில் துனூப் ஃபஅலைக பித்தௌபா. வாழ்க்கையில பாவம் செய்துட்டீங்களா, தாமதம் இல்லாம தௌபா செய்திரு. நம்ம என்ன மலக்குமார்களா? பாவமே செய்யாத அப்படி பரிசுத்தமான மலக்குமார்கள் ஒன்றும் இல்லை. ஏதோ பாவங்களை செய்திருப்போம், சொல்லால் செயலால் எண்ணங்களால் பாவங்களை செய்திருக்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட தௌபா அழுதுறோம், ரப்பே என்ன மன்னிச்சிரு, ரப்பே என்ன மன்னிச்சிரு, ரப்பே உன்னுடைய நியாமத்துகளை எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டு இப்படி ஒரு நன்றி கட்டத்தனமா நான் பாவத்தில் ஈடுபட்டேன், ரப்பே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவத்தை செய்தால் தாமதம் இல்லாமல் மன்னிப்பு கேட்டு விடுங்க, தாமதிக்காதீங்க. 2வது சொன்னாங்க. 3வது சொன்னாங்க வைதா தலாஹரத்தில் ஹுமூம். மனசுக்கு ஒரு பாரமா இருக்குது, சங்கடமா இருக்குது, கவலையா இருக்குது, ஏதோ ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிலாம் இருந்தா வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் நிறைய ஓதுங்க, கவலை மாறிடும். அதற்கு இமாம் ஜாஃபர் சாதிக் அது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தும் கூட இதனுடைய விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறார். அதனால இந்த 3 உபதேசத்தை அவங்க சொன்னாங்க. நியமத்துகளை உணரும் பொழுது நன்றி செலுத்துங்கள். வாழ்க்கையில் பாவங்களை செய்தால் தாமதம் இல்லாமல் தௌபா செய்து விடுங்கள். மனதுக்கு ஏதாவது பாரமாக கவலையாக துக்கமாக இருந்தால் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நிறைய ஓதுங்க, அது மாறுன்னு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச நேரம் சில விஷயங்களை பரிமாறுவதற்கான நசீபை தந்தான். அது ரப்பினுடைய நாட்டம், அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை கொண்டு அது மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை நம்முடைய சங்கைக்குரிய புதுமனை பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் ரொம்ப ஆர்வம் எடுத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நல்ல காரியங்களை செய்யணும், இது மாதிரி பயான்கள் தொடர வைக்கணும் அப்படிங்கிறதையும் நியத்து வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த எண்ணங்களுக்கு வடிவை கொடுத்து அதனுடைய பலாபரங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. கருணையாளனே, இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்தருள்வாயாக. சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற உறுதியோடு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குண்டான உயர்ந்த நசீபையும் ரப்பே நீ தந்தருள் புரிவாயாக. வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் பூரணமாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நீ இந்த ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் இறையச்சம் உள்ள கல்வையும் பேணுதலான வாழ்க்கையும்
ரப்பே உனக்கு பொருத்தமுள்ள பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் நீ எங்களிடத்தில் தந்தரல் புரிவாயா. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை, எங்களுடைய ரகசிய வாழ்க்கையை ரப்பே நீ பரிசுத்தமானதாக ஆக்கி அருள் புரிவாயா. வியாபாரங்களிலும் உத்தியோகங்களிலும் எல்லா விதமான பரக்காத்துகளையும் உயர்வுகளையும் தந்தருள்வாயா. ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு விசாரமாக்கி தந்தருள்வாயா. ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானி எங்களை ஆக்கி அருள்வாயா. எங்களிலே வயது முதிர்ந்து பெரியவர்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. எங்களுடைய வாலிபர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்கி அருள் புரிவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களையும் ஒழுக்கத்திலும், யா அல்லாஹ் உயர்ந்த பண்பாட்டிலும் மேன்மையானவர்களாக ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய மக்களையும் சிறுவர் சிறுமியர்களையும் எங்களுடைய எதிர்காலத்தை எல்லா நிலையிலும் மேலானதாக ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பே நீ எங்களுக்கு தந்த நியாமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களில் ரப்பே எங்களை கபூல் செய்தருள்வாயா. எங்களுடைய இபாதத்துகளில் இன்பத்தையும் இஹ்லாஸையும் ஈடுபாட்டையும் தந்தருள் புரிவாயா. சோம்பல் சடைவுகள் கவனமில்லாத நிலையை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. பாவமான காரியங்களின் மீது வெறுப்பை தந்து அதை விட்டு விலகி வாழும் நசீபையும் தந்தருள் புரிவாயா. நாங்கள் அறிந்த அறியாத எல்லா உயர்ந்த பாக்கியங்களையும் உனது கருணையை கொண்டு ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயா. ரப்பே நாங்கள் செய்துவிட்ட பாவங்களினால் அல்லது நாங்கள் செய்ய தவறவிட்ட கடமைகளின் காரணத்தினால் உன்னுடைய மேலான பேரருளையும் நியாமத்துகளையும் எங்களை விட்டு நீக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய கட்டளைகளுக்கு பல நேரங்களிலே மாறுதல் செய்துவிட்ட காரணத்தினாலே உன்னுடைய நியாமத்துகளை எங்களை விட்டு நீக்கி விடாதே ரப்பே. உனது பேரருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் எல்லோரையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. நிறைவான ஆசியத்தோடு வாழச் செய்தருள்வாயா. உலகத்தில் பிறந்தவர்கள் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ பயமோ திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை முடிந்தவர்களாக உன்னுடைய மேலான ரிதாவை பெற்றவர்களாக சங்கையான மலக்குமார்களின் சோபனத்தை பெற்றவர்களாக கருணையில் ரஹ்மானே உன்னுடைய பரிசுத்த அடியார்களுக்கு நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண்முன்னால் கண்ட நடைகளே ஆனந்தத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய உயர்ந்த நசீவை தந்தருள் புரிவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்களில், எங்களுடைய பெற்றோர்களில் அல்லது எங்களுடைய உறவினர்களின் நண்பர்களில் யார் யார் எங்களை விட்டும் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய மன்னரைகளை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் உனது கருணை ரஹ்மத்தை கொண்டு நீ தந்தருள் புரிவாயாக. என்னுடைய துஆக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.